அடுத்ததாக இந்த கோபம் என்கிற விஷயம் ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்கும், பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே கோபம்ங்கிறது என்ன செய்யும்? வந்தே தான் தீரும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன விதிவிலக்கு இல்லை. ஒரு மனிதனுக்கு அதிகமாக கோபம் வருது என்று வச்சுக்கொண்டமையாக இருந்தால் நாம அவனுக்கு மருத்துவ ரீதியான காரணங்கள் 2 காரணம் இருக்கும். முதலாவது என்ன? ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகமாக வருமாக இருந்தால் அவனுக்கு ஒரு காரணம் என்ன செய்யும்? பித்தம் அதிகமாக இருக்கும். அது போன்று தலைவலி போன்ற ஒரு சில நோய்கள் என்ன செய்யும்? இருக்கும். அதன் மூலமாக அவனுக்கு கோபம் அதிகமாக வரும் என்று சொல்லி மருத்துவ காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அது இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் யுத்தத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்துபவனாக இருந்தால் அவன் என்னல்ல, உண்மையான வீரன் அல்ல. ஒரு கோபம் வரும்போது அந்த கோபத்தை அடக்குபவன் தான் என்ன, உண்மையான வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. எனவே கோபம் மனிதனுக்கு வாரங்கிறது ஒரு மனுஷன் இயல்பு. கோபம் வரலன்னா நாம் என்ன சொல்லுவோம்? சூடு சொரணம் இல்லாதன்னு சொல்லி சொல்லுவோம். எனவே கோபம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும். ஆனால் வரும்போது அந்த கோபத்தை என்ன செய்யணும்? நாம அடக்கணும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கவும் என்ன செய்யுது? நமக்கு வழிகாட்டுது. அதுபோலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? வாராரு. வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன செய்யுங்க, நசீஹத் செய்யுங்க என்று சொன்னோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? கோபப்படாதே என்று சொல்லி திரும்பி அவர் என்ன செய்யறாரு? கேட்காரு. திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்படாத. திரும்பியும் என்ன செய்யறாரு? 3வது தடவையாகவும் அவர் கேட்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன, கோபப்படாதீங்க. எனவே நாம் என்ன செய்யணும்? மனிதனாக பிறக்கக்கூடியவன் எல்லாரும் கோபப்படக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட எத்தனை தரம் கோபங்கள் வந்திருக்கு. நாம் என்ன செய்யறோம்? பார்க்கும் ஹதீஸ்கள்ல. எனவே மனிதனாக பிறந்தவனுக்கு கோபம் வரும். ஆனா கோபத்தை அடக்க பழகி கொள்ள வேண்டும். அதுக்காக கோபம் வருந்தானேங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதில்ல, கோபப்படாம கோபம் வார விஷயங்கள் என்று சொல்லி ஒரு சில இருக்கும். அதை அடக்க நாம் என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில இருக்காங்க. அப்ப 2 பேர் என்ன செய்யறாங்க? சண்டை பிடிச்சிட்டு கோபத்துக்கு மேலால கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு சஹாபி பக்கத்துல இருந்த ஒரு சஹாபியை பார்த்து சொல்றாங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு வார்த்தையை சொன்னா இதிலிருந்து இவர்கள் விடுபட்டு விடுவார்கள் என்று சொன்னோன்னே என்னன்னு கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த ஒரு வார்த்தை கோபத்தை இல்லாமலாக்கு. இப்ப நாமகிட்ட ஒரு கேள்வி வரலாம், என்ன, நாம என்ன கோபத்தில் இருக்கும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம், என்ன கோபம் போகுதில்லை? இதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால் நம்ம உண்மையிலே அந்த கருத்தை அறிஞ்சு தெரிஞ்சு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானின் தீங்குகளை விட்டு நான் அல்லாஹ்விடம் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி அந்த கருத்தை விளங்கி நாம துஆவை சென்னோம் என்று சொன்னா என்ன செய்யும்? கோபம் இல்லாம போகும். ஏன் காரணம்? ஒரு ஷைத்தானுடைய தீண்டுதல் தான் இந்த என்ன கோபம் என்கிறது. ஏன் காரணம்? நமக்கு உதாரணமாக கோபம் வருது என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் நடக்குது என்று வச்சுக்கோ. அந்த விஷயத்துல நமக்கு கோபம் வருவதாக இருந்தால் அந்த கோபம் தார விஷயத்தை நாம் என்ன செய்யல, நம்மளோட மனது அதை ஏற்றுக்கொள்ளல. உதாரணமாக செல்லுவோமாக இருந்தால், இப்ப ரோட்ல நம்ம போறோம், ஒருத்தன் என்ன செய்யறான்? நமக்கு தண்ணியை, மழை தண்ணியை என்ன செய்யறான்? அடிச்சுடுறான் என்று சொன்னா நமக்கு எப்படி கோபம் வரும்? கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். அதே இது ஒரு சின்ன புள்ளைய நம்ம என்ன செய்யறோம்? தூக்குறோம் என்று சொன்னா அந்த புள்ள நமக்கு என்ன செய்யறது? ஒரு சிறுநீர் கழிச்சு விட்டுட்டு நம்ம ஷர்ட்ல என்று சொன்னா ரெண்டும் என்ன, ரெண்டுலயும் எது கடும் தாற்பயமான விஷயம்? ஒரு மழை தண்ணியா கடும் தாற்பயமான விஷயம், இல்லாட்டி ஒரு சிறுநீர் தான் உண்மையிலே கோபப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? சிறுநீர் கழித்த பிள்ளைகிட்ட கோபப்பட மாட்டோம். ஆனால் மழை தண்ணி அடிச்ச விஷயத்துல நம்ம என்ன செய்வோம்? கோபப்படுவோம். ஏன் காரணம் என்று சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளல. நம்மட மனசு இதை என்ன செஞ்சிச்சு? நம்மட மனசு சின்னதாக ஏற்றுக்கொண்டுச்சு. இது கலாக்கதிர், இதான் வீதி என்று சொல்லி நாம ஏற்றுக்கொண்டோமாக இருந்தால் நமக்கு அது என்ன செய்யாது? அந்த கோபம் பெருசாக இருக்காது. இந்த கலாக்கதிரங்கிறத நம்மட மனசுல இருந்து தூக்கி அதை நம்மட இந்த ஷைத்தான் என்ன செய்வான்?
இதை பெருசாக காட்டுவான், காட்டி நம்முடைய மனசை ஏற்றுக்கொள்ளாமல் ஆக்குவான். அதுக்காகத்தான் நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி செல்லணும் என்று சொன்னது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சதகா ஸகாத் பொருட்களை என்ன செய்யறாங்க, பங்கிட்டு கொடுக்காங்க. பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு முனாஃபிக் ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த பங்குகளை வாங்கிட்டு போறான். போயிட்டு இருக்கக்குள்ள சொல்லி போறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, நீதியாக செய்யல, நியாயமாக செய்யல என்று சொல்லிட்டு போயிட்டான். போனோன்னு இதை பார்த்திருந்த ஒரு சஹாபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாரு, செல்றாரு. இப்படி அவன் சொல்லி போட்டு போறான் யா ரசூலல்லாஹ். நபி அவங்களோட அந்த முகமெல்லாம் சிவந்து அப்படி என்ன செய்யறாரு, அவங்களுக்கு கோபம் வருது. கோபமா தான் எப்படி, ஏன் கோபம் வராம இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபேமிலிக்கே என்ன செய்யறாங்க, அந்த சதகா ஸகாத் பொருட்களை எடுக்காங்கல்ல. எடுக்காமலுக்கு எந்த அளவுக்கு சொன்னா, சின்ன புள்ள பேரன் ஒரு ஈச்சம்பழத்தை தின்றதுக்கு வாய்க்குள்ள ஓட்டி கையை எடுத்து ரசூலுல்லாஹ் அவங்க கோபப்படுறாங்க. கோபப்பட்ட உடனே அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, என்னை விட இந்த விஷயத்துல கடுமையாக கஷ்டப்படுத்தினாங்க அவங்களோட சமூகம் என்று சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை என்ன செய்யறாங்க, நினைக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு நடந்துட்டா, ஒரு கோபம் நடந்துட்டா, ஒரு கோபந்தார ஒரு விஷயம் நடந்துட்டு சொன்னால் நாம் என்ன செய்யணும், இதை விட கோபந்தார விஷயம் எவனவனுக்கு என்னென்ன எல்லாம் நடந்திருக்கு என்று சொல்லி நாம் நினைச்சுக்கொள்ளணும். உதாரணமாக நம்ம ஒரு மனைவி வீட்டை என்ன சொல்றோம், ஒரு உடுப்பை என்ன செய்யறோம், ஐம்பண்ண கொடுக்கும். ஐம்பண்ண கொடுக்குற சந்தர்ப்பத்தில் மனைவி என்ன செஞ்சிட்டா, ஏதோ ஒரு விஷயத்தை மறந்து அப்படியே உடுப்பு சேர்த்து பத்திட்டு வச்சுக்குவோம். பத்தினா நாம் என்ன செய்யப்படா, கோபப்படப்படா. ஏன், அதை விட ஒரு பெரிய விஷயம் நடக்க இருந்தது. என்ன உதாரணமாக அந்த ஷர்ட்டு பத்தாம வந்து பார்க்காம விட்டுருந்தா, அப்படி அந்த இடம் என்ன நடந்திருந்தா அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படி என்று சொல்லாம என்ன செய்யணும், அந்த விஷயத்தை ஒரு பெரிய விஷயத்தை நினைச்சு, பெரிய விஷயம் பெற இருந்தது ஒரு சின்ன விஷயத்துல இல்லாம போய்த்தன்னு சொல்லி நம்ம நம்மளோட கோபங்களை தணிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் உண்மையான ஒரு வீரனுங்கிறவன் கோபத்தை அடக்கிறவன் தான். எனவே கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும்.